மாறும் உலகில் மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை பாருங்க. சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் பேர் ஜீவா. நான் அரசு சட்டக்கல்லூரி இறுதி ஆண்டு மாணவராக படிச்சுக்கிட்டு இருக்கேன். 2013ஆம் ஆண்டு நீட் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு பல்வேறு மாநிலங்கள் சட்ட ரீதியான போராட்டங்கள் நடத்தி 2 வருஷம் தடை வாங்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 2016ஆம் ஆண்டு அரசு மருத்துவ கல்லூரிகளுக்கு மட்டும் ஒரு அவசர சட்டமாக பிறப்பிச்சு அவங்களுக்கு மட்டும் நீட் இல்லாமல் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு 2017ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதி இறுதி தீர்ப்பு அதன் மூலமாக இந்தியா முழுமைக்கும் எல்லா மருத்துவத்துறைக்கும் நீட் ஒரு தேர்வாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் 2019ஆம் ஆண்டு எய்ம்ஸு, ஜிப்மர் அது போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள்லேயும் நீட்டு அறிமுகப்படுத்திட்டாங்க. இப்போ எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான். தமிழ்நாட்டில் 2006ஆம் ஆண்டுலேருந்து 2017ஆம் ஆண்டு அது வரைக்கும் நீட்டுன்ற ஒன்று இல்லவே இல்லை. அது இல்லாமல் வெறுமனையாக ஸ்கூலில் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அதோடைய கட் ஆஃபை வச்சு கவுன்சிலிங் முறைப்படி மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நீட்டுன்ற ஒன்றை கொண்டு நீட்டு முறையீடுக்கு எதிராக தான் நீட்டு கொண்டு வந்துன்னு சொல்லிட்டு நீட்லேயே முறையீடு பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அப்போ இருந்தே போராடிக்கிட்டு இருக்கான். இப்போ போராட்டம் ஆரம்பிக்கலை, அப்போ இருந்தே இந்த போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக ஒரு சட்ட மசோதா திருத்தங்களோட இதுக்கு முன்னாடியே சட்ட மசோதா பாஸ் பண்ணி அது நிலுவையில் இருக்குது. அதனால் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் கீழே சட்ட மசோதா திருத்தத்தோடு பண்ணலாம். அது சட்டப்பிரிவு 207 கீழே வரும், சட்டப்பிரிவு 207 கீழே வரும். அதுபடி பண்ணி ஒரு மசோதாவாக பாஸ் பண்ணி அந்த மத்திய அரசிட்ட ஒப்புதல் வாங்கினோம்னா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக தமிழ்நாடுக்கு மட்டும் வேறு ஏதாவது நடைமுறைகள் மருத்துவத்துறைக்கு பண்ணணும் அப்படின்னு எங்களோட வேண்டுகோள், கோரிக்கை.